டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மத்தியழகன் ஆகிய மூத்த நிர்வாகிகளிடம் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். எங்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், இந்த சதி செயலில் இந்த 41 மரணத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். ஸோ இந்த சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்கலாம், பக்கத்திலே இருக்கலாம், இங்கேயே சுற்றி கொண்டு இருக்கலாம். ஸோ அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். எங்களுக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களையும் இங்கே இருக்கிற அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக நேற்று அவர்களிடம் சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது கரூரில் விஜய் பேசுவதற்கு பிற்பகல் 3 மணிக்கு அனுமதி பெற்றுவிட்டு நண்பகல் 12 மணிக்கு விஜய் பேசுவார் என அறிவித்தது ஏன்? நண்பகல் 12 மணிக்கு என அறிவித்துவிட்டு தாவேக தலைவர் விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன என்று சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் வேண்டுமென்றே தாமதமாக வந்தாரா? போலீசார் அறிவுறுத்தியும் பெருங்கூட்டத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டது யார் என்றும் கேள்வி எழுப்பி விசாரணை நடத்தியிருக்கின்றனர். விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் விஜயிடம் எடுத்துக் கூறப்படவில்லையா என்றும், கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டில்களை விஜய் வீசி எறிந்த பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன் எனவும் சிபிஐ அதிகாரிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறிய தகவல்களையே பதிலாக நிர்வாகிகள் அளித்ததாக கூறப்படுகிறது. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.